எப்படி நாளா சீலா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா என் மருமா இப்படி எல்லாம் சண்டை போடுறான், அம்மா வீட்டு போயிட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு கிடந்தா. இன்னைக்கு மருமோ வண்டி ஓட்டுறா, இவ தோல்ல கையம் போட்டுட்டுல ரெண்டோட ஜோடியா போயிட்டு இருக்காங்க. மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருக்காங்கன்னு கேள்விதான் பட்டேன். அதுக்குன்னு இப்படியம்மா நமக்குன்னு ஒரு மருமோ வந்து வாச்சிருக்கா. என்னத்தை செய்ய, அவரவர் தலைவிதி போலதானே நடக்கும். எங்க மாமியாருக்கு ஒரு இடத்துல இருப்பு கிடையாது. வீட்டு வாசலன் திறந்து போட்டுட்டு எங்கயோ போயிட்டாங்களே, இனி அவங்கள தேடில பிடிக்கணும். எங்கதான் போனாங்களாமா? மாமியார் நமக்கு கண்ணு முன்னாடி தான் நிக்கிறாங்க. என்னத்த செய்ய, நமக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு மருமோ வந்து வாச்சிருக்கா. மேனகா போல ஒரு மருமோ எனக்கு வந்திருந்தா என்னையும் அழகோல வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிருப்பா. என்னது, வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்களா? எத்த மருமோல எத்த இங்க தெருவுல நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? எங்கெல்லாமோ தேடிட்டு வரேன்னு சொல்றியே, அப்படி நான் இந்த ஊரை விட்டு எங்க தான் போக போறேன்? ஏத்தா, உங்களை நான் எவ்வளவு நேரம் தேடி தெரியுமா? வீட்டு வாசக்கதவன் திறந்து போட்டு நீங்க பாடி இங்க வந்து நிக்கிறீங்க. இந்த மேனகா எவ்வளவு சிரிச்ச முகமா அவ மாமியார்கிட்ட சிரிச்சு பேசியா ஏன் மருமோட இருக்காள, அவளுக்கு முகரை கிட்ட பாரு. ஏத்தா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க யாருகிட்ட அங்க திரும்ப நின்னு பேசுறீங்க? எம்மாடி, நான் பேசலாமா? என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சுதான் பார்த்தேன். ஏன் இப்போ உங்களுக்கு அப்படி என்ன நிலைமையா? காலையில 4-5 இட்லிய அப்படியே மசஞ்சு போட்டு சாம்பாரும் சட்னியும் போட்டு நல்லா குழச்சி அடிச்சிங்களா? பாத்தீங்களா மக்களே, என் மருமவா நான் ஒரு 5 இட்லி தின்னதையும் சொல்லில காட்டியா? என்னத்த இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சோறு வடிக்கணும், வாங்க போவோம் வீட்டுக்கு. ஏன் மருமோல, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம சீலாவும் அவ மருமவா மேனகாவும் வண்டியில ஷாப்பிங் போறாங்களாம். ஷாப்பிங். என்னது, ரெண்டோரும் வண்டியில போறாங்களா? ஆமா, நானும் அன்னைக்கே சொன்னேன்ல, மாமியார் மருமகளும் இப்ப நல்லா ஒத்துமை ஆயிட்டாங்க, நல்லா ரெண்டோரும் இப்ப பேசி எடுத்திருக்கிறாங்கன்னு. பாரா, அவங்க ரெண்டோருக்கும் வந்து வாழ்வா. சீலாவுக்கு மாப்பிள்ளை மோனும் வீட்டுல சோற பொங்கிட்டு இருக்காங்க. இங்க மாமியாரும் மருமகளும் கடைக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இப்ப அவங்க ரெண்டோரும் ஒத்துமையா கடைக்கு போறத பார்த்து சங்கடமா இருக்கு, அப்படிதானே? சங்கடம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் சீலா அவ மருமகளை பத்தி என்கிட்ட எப்படி எல்லாம் குறை சொன்னா. இன்னைக்கு அவ மருமக கூட சிரிச்சு பேசி ஒரே வண்டியில ரெண்டோரும் கடைக்கு போறாங்க. அத பாக்கும்போது கொஞ்சம் வயிற்றுச்சலா தான் இருக்கு பாத்தீங்க. அதான் நான் பார்த்தேன். சரி, என்ன செய்ய, ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காதுல்ல, வாழ்க்கை மாறதானே செய்யும். மருமோள, சுஸ்ராவும் அவ மருமகளும் கடைக்கு போறாங்க இல்ல வண்டியில, அத மாதிரி நீ என்னைக்கு என்ன கடைக்கு கூட்டி போவா அவளை போல வண்டியில வச்சு? முதல்ல அடுப்புல சோறு கிடக்குல, அத முதல்ல வடிச்சு வைங்க, அப்புறம் வண்டியில கூட்டி போறதெல்லாம் பார்க்கலாம். அதானே பார்த்தேன், திமிரு பிடிச்சவா இவா. நம்மள வீட்டை விட்டு வெளில போக்க விட மாட்டா. சுவாத்த பொங்க, பாத்திரத்தை கலவு, வீட தூத்து பெருக்குன்னு வேலை வாங்கிட்டுல கிடப்பா. இவா நம்மள வண்டியில வச்சு கூட்டிட்டு போறாளாக்கும். என்ன செய்ய, பாடையில ஏத்தாம இருந்தா சரிதான். மேனகா அவ ஒரு இழிச்ச வாய், அவ மாமியார வண்டியில வச்சு கூட்டிட்டு போறா. அதுக்குன்னு நானே இழிச்ச வாயா இருக்க முடியுமா? நேத்தைக்கு தான் அவ மாமியாரு எங்க மாமியார்கிட்ட அவளை வச்சு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ரெண்டோரும் ஒத்துமையா போறாங்க. நமக்கு என்ன, எங்க மாமியாருக்கு அவங்க ரெண்டோரும் ஒத்துமையா போறாங்களேன்னு பொறுக்கல, வயிற்றுச்சலா இருக்கு அவங்களுக்கு. என்ன கெட்டியா பிடிச்சிடுங்க. என் மருமகளுக்கு என் மேல என்ன அக்கறை. மருமோளே, இன்னைக்கு நம்ம கடைக்கு போய் நமக்கு பிடிச்ச போல ட்ரெஸ் எடுப்பேனா? என்னத்த ட்ரெஸ்ஸா? ஆமா மருமோளா, நீ கவலையே படாத, எல்லா செலவும் என் செலவுதான். எனக்கு பிடிச்ச போல பட்டு சாரியா எடுத்துக்கோ. அத்த, பட்டு சாரியா? ஆமா மருமோளா, உனக்கு பிடிச்ச போல பீரோ நிறைய பட்டு சாரியா வாங்கி அடிக்கிறோம், சரியா? சரிங்க அத்த. பீரோ நிறைய அடுக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு பயமா இருக்க. என்ன மருமோளா பயமா இருக்குன்னு சொல்லியா? வண்டியில பெட்ரோல் இல்லையா? இல்லத்த, பெட்ரோல் எல்லாம் இருக்கு. உங்க மகன் தானே டேங்க ஃபில் பண்ணி கொடுத்திருக்காரு.
என் மகனுக்கு நம்ம மேல என்ன வாசம் பாத்திய மருமோல. மாமியாரும் மருமகளும் ஒரு நாள் நல்லபடியா வெளில போயிட்டு வரட்டுன்னு நீ நிறைய பெட்ரோல் போட்டு அனுப்பி விட்டுருக்கான். ஆமத்த, பெட்ரோல் நிறைய தான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன மருமோல ஆனான்னு இழுத்துட்டு இருக்க? மருமோல, ஒருவேளை உனக்கு வயிறு பசிக்குதோ? இல்லத்த, வயிறு ஒன்றும் பசிக்கல. என்ன மருமோல இப்படி சொல்ற? வயிறு பசிக்குதுன்னா அத்தை கிட்ட தைரியமா சொல்லு, கூச்சப்படாத. மருமோல, ஆனா ஒரு காப்பி கடை இருக்குதுல்ல, அது பக்கத்துல நிப்பாட்டு. அதுல இருந்து வடை பஜ்ஜி ஏதாவது தின்னுட்டு அப்புறம் நம்ம கடைக்கு போவோம். நானும் ரொம்ப நேரமா நிறுத்தலான்னு தானே பாத்துட்டு இருக்கேன். ஆனா வண்டி நிக்க மாட்டேங்குத. என்ன மருமோல சொல்ற? எத்த பத்த வண்டியை நிப்பாட்ட முடியல. என்ன மருமோல சொல்ற? வண்டி நிப்பாட்ட முடியலையா? பிரேக்க போடு, தானா நிக்கும். அததானே இவ்வளவு நேரமா பண்ணிட்டு இருக்கேன். வண்டியில பிரேக் நிக்க மாட்டேங்குது அத்தை, பிரேக் நிக்க மாட்டேங்குது. மருமோல என்ன சொல்ற? என்னது, வண்டில பிரேக் பிடிக்க முடிய மாட்டேங்குதா? ஆமாத்த, ரொம்ப நேரமா நானும் வண்டியை நிப்பாட்டலான்னு தான் பார்த்தேன். பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. மரத்துல கிரத்துல எங்கேயாவது போய் முட்டினாதான் வண்டி நிக்கன்னு நினைக்கேன். அட பாதகதி, இதுக்குதான் கொஞ்சம் முன்னாடியே சொன்னியா அத்தை, என்ன கெட்டியா பிடிச்சிடுங்க கெட்டியா பிடிச்சிங்க, இதுக்குதான் சொன்னியா? ஆமாத்த, அப்புறம் எசக்கு பிசக்கா வண்டியை ஓட்டி பிரேக் பிடிக்காம நீங்க கீழே விழுந்துட கூடாதுல்ல அத்தை, அதுக்குதான் சொன்னேன் சொன்னேன். அட கூறு கெட்டவள, இவ கூட நான் வந்தனே, என்ன சொல்லணும்? எத்த எத்த வண்டி கூட சரியுது. கீழே தள்ளி போட்டா. எத்த என் மேல குத்தம் சொல்லாதீங்க, வண்டியில பிரேக் பிடிக்கல. ஐயோ போச்ச போச்ச, யாரு கண்ணு பட்டுச்சோ, இப்படி நடு ரோட்ல விழுந்து கிடைக்காம எங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களா? அடி பாதகத்தி, ஒன்ன நம்பி வந்தேன் பாரு, கடைசியில என்ன நடு ரோட்ல படுக்க வச்சிட்டியே. என்ன குத்தம் சொல்லாதீங்க, இது ஏன் தப்பு இல்ல. எம்மா ஐயா, கீழே தள்ளி போட்டு எனக்கு குறுக்க உடைச்சிட்டால. நல்ல வேலை நமக்கு அதிகமா அடிப்படல. என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க. போட்டியாங்க தூர காப்பாத்தன்மா இல்ல. எத்தனை நாள் டீ இப்படி பிளான போட்டுட்டு இருந்தா? என்னத்த இப்படி சொல்றீங்க? என்ன டீ, என்ன இப்படி நடு ரோட்ல தள்ளி போடணும்னு இத்தனை நாளா நீ இப்படி பிளான் போட்டுட்டு இருந்தா? ஒரு நாளா இல்ல திருநாளா என் மேல பாசமா இருக்கேன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. இங்க பாருட்டி, இனிமேல் நான் உன்னை நம்பவே மாட்டேன். நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுட்டி. நல்லா தானே இருந்தீங்க, வீட்டுல இருந்து கிளம்பும் போது கூட என்கிட்ட நல்ல பாசமா தானே பேசுனீங்க. இப்போ என்ன உங்களுக்கு மண்டையில ஏதாவது அடிபட்டுட்டா? என் மேல எதுக்கத்த இப்படி கரிஞ்சு கொட்டுறீங்க? பின்ன நடு ரோட்ல இதை தள்ளி போட்டியாட்டி உன் மேல கோவப்படாம உன் மேல பரிதாபம் பட முடியும்? இங்க பாருட்டி, இனிமே உன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. வீட்டு நட பழக்கம் வந்துடாத, உன்னை வீட்டுக்குள்ள யாத்தவே மாட்டேன்டி. இப்படியே கிளம்பி எங்கேயாவது போயிரு. என் வாழ்நாள்ல இது நாள் வரைக்கும் இப்படி நடு ரோட்ல விழுத்து கிடந்தது கிடையாது. என்ன பிளான் பண்ணி நீ கவத்துட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உங்களை நான் பிளான் பண்ணி எதுக்கத்த தள்ளிவிட போறேன். கடைசியில என்ன பாத்தீங்களா? உங்களுக்கு அவ்வளவா அடிபடல, எனக்கு தானே அடிபட்டு நான் ரோட்ல கிடைக்கேன். என்ன காப்பாதுங்க அத்தை. நீ எப்படி பிளான் பண்ணுவ, நீ எப்படி ஆளை காவுப்பன்னு எனக்கு தெரியாமலட்டி இருக்கு. சரி, நம்ம மருமவா இப்ப நம்ம மேல பாசமா இருக்காளேன்னு ஒரு நம்பிக்கையில தாண்டி உன் கூட வண்டியில வந்தேன். ஆனா நீ இப்படி என்ன நடு ரோட்ல தள்ளி போட்ட பாத்தியா? உன்னை நான் மறக்க மாட்டேன்டி, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். பக்கத்து வீட்டு அக்கா அன்னைக்கே சொன்னா உன் மருமோளை நம்பாத, அவன் நடிப்பான்னு. ஆனா இன்னைக்கு உன் நடிப்பை என்கிட்ட காட்டிட்டே இல்லட்டி. உன்னால நான் குறுக்கு உடஞ்சி போறேன் பாரு. எங்க அம்மா என்னதான் கூறுகட்ட குக்கர்னு சொல்லுவாங்க. இப்ப என் கூட சேர்ந்த என் மாமியாரும் கூறுகட்ட குக்கராவே மாறிட்டாங்களே. நான் எதுக்கு பிளான் பண்ணி வண்டியில அவங்கள வச்சு நடு ரோட்ல கவத்தி விட போனோம்? ஐயோ, என் அத்தைக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடியே திமிர் பிடிச்சோல, என் வீட்டு பக்கம் வந்துடாத பாத்தீங்க. ஆஹா, ஒரு பிரேக் உயரால எனக்கு என் மாமியாருக்கும் உள்ள ஒத்துமா அறந்து போச்ச. அட என்னாச்சு சீலாக்காவுக்கு? எம்மா ஆத்தாடி, கூட்டிட்டு போய் என் குறுக்க உடைச்சு போட்டுட்டாளம்மா.
இனி அவளை நான் வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேன்ல. ஏ சீலா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வந்திருக்க? ஏக்கா என்னத்த சொல்ல, அன்னைக்கே நீங்க சொன்னீல உன் மருமோள நம்பாதன்னு. நான் தான் கேட்காம இருந்துட்டேன். நீங்க சொன்ன பேச்சு நான் கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு என் மருமக கூட வண்டியில நான் போயிருக்க மாட்டேன். ஏய் என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்களா? ஏக்கா என் மருமா இருக்கையில மருமவா அந்த சில்லாட்ட வண்டியில என்ன கூட்டிட்டு போய் பிரேக் பிடிக்கலன்னு கீழே நடு ரோட்ல என்ன தள்ளி விட்டுட்டாக்கா. ஐயோ கீழே விழுந்துட்டியா? அப்போ மருமகளுக்கு என்னாச்சு? அவ எந்தாக்கிலையும் போறா, எனக்கு என்ன? அவ இந்த வீட்டு பக்கம் இனி வரக்கூடாது. அவ என் வீட்டு நடையில காலை வச்சா காலை முறிச்சு போடுவேன்ல, முறிச்சு. அதானே பார்த்தேன். மாமியார் மருமகளும் ஓவர ஆட்டம் போட்டா இப்படிதான். எங்க மாமியாரு கண்டிஸ்டி போட்டது உடனே பழிச்சிட்ட. ஐயா எம்மா ஹாஸ்பிட்டல் தான் போன போல இருக்க. வா மருமகள போவோம், சோத்த வடிக்கணும் இல்ல. ஏய் அப்பா, என் மாமியாருக்கு முகத்துல என்ன சிரிப்பு, சந்தோஷம் கலை தாண்டவாடுது.